ஒரு நல்ல பால் பாயாசங்கிறது ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நீங்க ஊத்துனா கூட இந்த மாரி ஊத்துற மாரி இருக்கணும். பொதுவா நம்ம வீட்லலாம் பண்ணோம்னா அப்படியே கட்டியா அல்வா மாரி ஆயிடும். அந்த மாரி ஆகாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபாஸ்ட்டான பால் பாயாசம் டைம வேஸ்ட் பண்ணாம பார்த்துரலாம் வாங்க. சுட சுட பால் பாயாசம் குடிச்சா அவ்வளோ சூப்பரா இருக்காது. மிதமான சூட்ல குடிச்சீங்கன்னா டக்கரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்த வச்சுருவோம். பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க. இதில வந்து நம்ம சின்ன ஜவ்வரிசி தாங்க யூஸ் பண்ண போறோம். 1 கப்பு சின்ன ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா, அத அப்படியே டைரக்ட்டா வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணிட்டு நெய்யில போட்டுறலாம். நெய்யில போட்ட உடனே அது பாப்கார்ன் மாரி பொரிஞ்சு வரும். அதுதாங்க பக்குவம். ஒரு 3/4 லிட்டர் பால் வந்து நான் தனியா காய்ச்சி வச்சிருக்கேன். ஒரு சின்ன கப்புல நம்ம ஜவ்வரிசி போட்டோம். அது பாருங்க நல்லா தியேட்டர் பாப்கார்ன் மாரி பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 கப்பு சேமியா போட்டுக்கலாம் நம்ப. இந்த மாரி 2 கப்பு சேமியா போட்டோம்னா, அந்த பாயாசத்த வந்து ஒரு 10 பேர் வரைக்கும் தாராளமா ஒரு ஒரு டம்ளர் குடிக்கலாங்க. இப்போ பாயாசத்துல இந்த சேமியா எந்த அளவுக்கு வதங்கணும்னா, லேசான சிகப்பா மாறுற வரைக்கும் வதங்குங்க. கொதிக்கிற பால அப்படியே நேரடியா இதில ஊத்துங்க. ஊத்தும்போது கை ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுங்க. ஏன்னா மேல கூட தெறிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உடனே கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சேமியா, ஜவ்வரிசி எல்லாம் ஈஸியா வெந்துரும். ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு பண்றது தெரியும். 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீனி போட்டு பவுடர் பண்ணி ஒரு சைடுல வைங்க. இப்போ சேமியா வெந்துருச்சான்னு பாருங்க. நல்லா பக்குவமா வெந்துருச்சுங்க. நீங்க சின்ன ஜவ்வரிசினா பார்க்க வேண்டியதே இல்ல. தானாவே வெந்துரும் பொரிஞ்ச கையோட. அதே போல ஒரு 2 கப்பு சேமியாக்கு 2 கப்பு ஜீனி தான் போடுறேன். இதுவே கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. நீங்க வேணா இன்னொரு 1/2 கப்பு குறைச்சு கூட போட்டுங்க. இப்ப நல்லா பாருங்க இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே மறுபடியும் ஒரு தாளிப்பு போட போறோம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை, முந்திரிய செவக்க வறுத்து போட்டோம்னா சூப்பரா இருக்கும். முந்திரி கொஞ்சம் செவந்த பின்னாடி திராட்சைய போடுங்க. அப்ப 2ம் ஈவனா வதங்கி வந்துருங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சைய செவக்க வறுத்து போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஏலக்காய் பொடியும் போட்டு இறக்குனா அட்டகாசமா ரெடி ஆயிடும். வீட்ல செய்யும்போது தண்ணிய கலக்காம செய்யுங்க பாயாசம். அப்பதான் சூப்பரா வரும். ஓகேங்களா? தேங்க் யூ.